கல்வி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து உயர்தர மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். கடந்த வகுப்பில் நடைபெற்ற பணம், நிதி நிறுவனங்கள் சார்ந்த விடயங்கள் நாங்கள் பார்த்தோம். அந்த பணம், நிதி நிறுவனங்களில் இறுதியாக நாங்கள் பார்த்த விடயம் மத்திய வங்கி என்ற ஒரு விடயம். ஆகவே அந்த மத்திய வங்கியினுடைய தொடர்ச்சியிலிருந்து பின்னர் நாங்கள் பார்க்க இருப்பது வணிக வங்கிகள், ஏனைய காசோலை, கடன் அட்டை போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் தற்போது பார்ப்போம். கடந்த வகுப்பில் நாங்கள் மத்திய வங்கி சம்பந்தமான விடயங்கள் பார்த்து கொண்டிருந்த போது மத்திய வங்கியினுடைய கருமங்களை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த நிதி சபை, 5 பேர் கொண்ட நிதி சபை யாருன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்த விடயம் மத்திய வங்கியினுடைய கொள்கை, அதாவது 2 பிரதானமான அடிப்படை நோக்கம் பார்த்தோம். ஒன்று பொருளாதார உறுதி அல்லது விலைமட்டங்களின் உறுதித்தன்மையை பேணுதல் என்ற விடயம் பார்த்தோம். அதாவது பணத்தின் உள்நாட்டு வெளிநாட்டு பெறுமதியினுடைய தன்மையை நிலையாக பேணுகின்ற ஒரு தன்மை, அதாவது விலை உறுதிப்பாட்டை பேணுதல், பணவீக்க பணச்சுருக்கமற்ற நிலைமையை உறுதிப்படுத்தல் போன்ற விடயம் பார்த்தோம். நிதி முறைமையின் உறுதியை பேணுதல் என்பது பொருளாதாரத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி முறைமையை உருவாக்கி வெளிநாட்டிலிருந்து அல்லது சர்வதேச ரீதியாக இருக்கின்ற நிதி அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அவற்றை இழிவுபடுத்துகின்ற செயற்பாட்டு முறைமை தான் நிதி முறைமையை உறுதிப்படுத்தல் என்ற விடயம் பார்த்தோம். இனி நாங்கள் பார்க்கின்றோம், அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருக்கிறது மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் என்ன என்று நாங்கள் பார்க்குறோம். இந்த மத்திய வங்கியின் தொழிற்பாடு என்பது நாங்கள் சாதாரணமாக கதைக்கலாம். ஒன்று, எங்களோட நாளில் பிளக்கத்துக்கு விடப்படுகின்ற தாழ் நாணயங்கள், சில்லறை நாணயங்களை வெளியீடு செய்கின்ற நிறுவனம் எது? மத்திய வங்கி. இலங்கையில் உள்ள வங்கிகளையும் வங்கி அல்லாத நிறுவனங்களைக்கும் அனுமதி கொடுத்து அவர்களை மேற்பார்வை செய்கின்ற நிறுவனம் எது? மத்திய வங்கி. அரசின் ஒரு பொருளாதார ஆலோசகராக, அரசின் ஒரு நிதி முகவராக தொழிற்படுகின்ற அமைப்பு எது? மத்திய வங்கி. அவை பொதுவாக எங்களுக்கு ஞாபகத்தில் உள்ள விடயங்களை நாங்கள் முன்னுக்கு சொல்கிறோம். அப்போ பொதுவாக நாங்கள் சொன்னால் இலங்கையினுடைய பணக்கொள்கை அல்லது நாணய கொள்கைகளை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாடு மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடு. இந்த அந்நிய செலாவணி தொடர்பான வெளிநாட்டு நாணய கொள்கை, அந்நிய செலாவணி கொள்கைகளை நெறிப்படுத்துகின்றது. அதை விட சர்வதேச ரீதியாக கிடைக்கின்ற வெளிநாட்டு ஒதுக்கீடுகள், அதாவது வெளிநாட்டு ரீதியான ஒதுக்கீடுகளை முகாமை செய்கின்ற செயற்பாடு. இதை விட சட்டப்பணத்தை வெளியீடு செய்து வழங்குதல், வங்கியல்லா நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கி அவற்றை மேற்பார்வை செய்தல், அரசின் பொருளாதார ஒரு ஆலோசகராகவும் ஒரு வங்கியாளராகவும் ஒரு நிதி பிரதிநிதியாகவும் தொழிற்படுகிறார். இது மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடு. அப்போ மத்திய வங்கியினுடைய கட்டமைப்பு, மத்திய வங்கியினுடைய 2 நோக்கங்கள், மத்திய வங்கியின் பிரதானமான தொழிற்பாடுகள். இந்த மத்திய வங்கி இலங்கையினுடைய நிதி சந்தையை வினைத்திறனாக செயற்படுத்துறதுக்கு, அதன் மூலம் இலங்கையில் உள்ள வணிகங்களுக்கு உதவுவதற்காக, வணிகங்களுடைய செயற்பாடை விரைவுபடுத்துவதற்காக, வினைத்திறன் படுத்துவதற்காக, வங்கிகள் வங்கி அல்லாத சேவைகள் அல்லது ஏனைய நிதி நிறுவனங்களுடைய சேவைகளை வினைத்திறனாக்குவதற்காக சில தொழிற்பாடுகளை செய்யுது மத்திய வங்கி. இப்போ வணிகங்களின் வெற்றிக்கு உதவும் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் என்ன? இது பிரதானமான சில புதிய திட்டங்கள். வணிகங்களின் வெற்றிக்கு மட்டுமல்ல, இலங்கையினுடைய நிதிச்சந்தை செயற்பாடுகளுக்கு, வங்கிகளுக்கு இடையிலான ஏனைய நிதி நிறுவனங்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்களை செயற்படுத்துறதுக்கு, அதை வினைத்திறனாக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற சில தொழிற்பாடுகள். ஒன்று, இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பனவு முறைமை, ஸ்லிப் சிஸ்டம். அதாவது வங்கிகளுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் நடக்குது. திரவத்தன்மை குறைந்த வங்கி, திரவத்தன்மை கூடிய அல்லது தேவையான வங்கி, தேவை மிகையாக இருக்கிற வங்கியிட்ட கடன் பெறலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். வங்கிகளுக்கு இடையில் காசோலை கொடுக்கல் வாங்கல், வங்கி ஆணை கொடுக்கல் வாங்கல் நடக்குது. அப்போ வங்கிகளுக்கு இடையிலான இந்த கொடுக்கல் வாங்கல்களை ஒரு கணினி இணைய வலையமைப்பின் மூலம் தீர்த்து வைக்கின்ற ஒரு முறைமை.
வங்கிகளுக்கு இடையில் மேற்கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல கணினி இணைய வலையமைப்பின் மூலம் தீர்வு காணுகின்ற ஒரு நடைமுறை. இந்த நடைமுறைக்கு பொறுப்பான நிறுவனம் எது? மத்திய வங்கி. மத்திய வங்கி தான் தீர்க்கும் வீடு, வங்கிகளின் வங்கி தீர்க்கும் வீடு. இந்த மத்திய வங்கி என்ன செய்யும்? ஒரு நிறுவனத்தை அமைச்சிருக்கு. இந்த தீர்க்கின்ற நடைமுறைகளை செய்வதற்காக ஒரு நிறுவன அமைப்பு. மத்திய வங்கியும் வணிக வங்கிகளும் பங்கு உரிமையாளராக சேர்ந்து லங்கா வரையறுக்கப்பட்ட லங்கா கிளியரிங் பிரைவேட் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை உருவாக்கி அதன் மூலம்தான் இந்த தீர்வனவு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்போ இந்த லங்கா கிளியரிங் தனியார் கம்பெனி தான் இதை செயற்படுத்துது. ஆனால் பொறுப்பு மத்திய வங்கி. என்ன செயற்படுத்துது? வங்கிகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்படுகின்ற காசோலை, வங்கி ஆணை, கொடுக்கல் வாங்கல்களுடைய கணக்குகளை பேணுதல், அதன் மூலம் மீதிகளை இனங்காணுதல். ஒரு வங்கி இன்னொரு வங்கிக்கு எவ்வளோ கொடுக்கணும், மீதிகளை இனங்காண்டு இந்த கணக்கு விவரங்களையும் மீதி விவரங்களையும் மத்திய வங்கிக்கும் வணிக வங்கிகளுக்கும் அறிவித்து தீர்வு காணுகின்ற ஒரு முறைமை, வங்கிகளுக்கு இடையிலான முறைமை. லங்கா கிளியரிங் தனியார் கம்பெனி பின்வருமாறு தீர்வனவு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. காசோலை, வங்கியான என்பவற்றின் பரிமாற்றம், தேறிய மீதிகளை கணித்தல், அத்தேறிய மீதிகளை மத்திய வங்கிக்கும் ஏனைய வணிக வங்கிகளுக்கும் அறிவித்தல். இதை இந்த லங்கா கிளியரிங் பிரைவேட் லிமிடெட் இதை மேலும் இலகுபடுத்துவதற்காக ஒரு இலத்திரனியல் அட்டையை அறிமுகம் செய்திருக்கு. அந்த அட்டைக்கு பேர் தான் லங்கா கிளியரிங் கம்பெனி லங்கா பே என்ற ஒரு இலத்திரனியல் அட்டையை அறிமுகம் செய்து அதன் மூலமாக இந்த வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பன முறை இலகுவாக தீர்வு காணப்படுகிறது. இது இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான ஒரு கொடுப்பன முறை. இரண்டாவது, முதல் நாங்கள் பார்த்தோம் இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான தீர்வன முறை, ஸ்லிப் சிஸ்டம். சர்வதேச வங்கிகள், உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற சர்வதேச ரீதியாக இருக்கின்ற வங்கிகளுக்கு இடையில் நிதி தொடர்பான தகவல்களை பரிமாற்றுகின்ற தகவல் தொடர்பாடல் இலத்திரனியல் வலையமைப்பு சொல்கிறோம். சர்வதேச வங்கிகளுக்கு இடையில் நிதி தொடர்பாடல் இலத்திரனியல் வலையமைப்பு. அவை சர்வதேச நிறுவனங்களுக்கு இடையில் பரிமாற்றப்படுகின்ற இந்த கொடுக்கல் வாங்கலை இலகுவாக ஒரு இலத்திரனியல் வலையமைப்பின் மூலம் தீர்வு காணுகின்ற ஒரு பரிமாற்றம். ஆகவே உள்நாட்டில் இலகுவாக தீர்க்கப்படுகிறது வங்கிகளுக்கு இடையிலான தீர்வனவு முறை. இது சர்வதேச ரீதியான நிதி தொடர்பாடல் இலத்திரனியல் வலையமைப்பு முறை என்று காணப்படுகிறது. மூன்றாவது, அதே நேர தீர்வனவு முறை. இலங்கையில் காணப்படுகின்ற வங்கிகளுக்கு இடையிலான கூடிய பெறுமதி கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள், கூடிய பெறுமதி கொண்ட கொடுப்பனவுகள், கொடுக்கல் வாங்கல்களை விரைவாக இலகுவாக தீர்க்கின்ற ஒரு முறைமை. அப்போ இலகுவாகவும் விரைவாகவும் ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சர்வதேச தர நியமங்களை பின்பற்றி அதன் அடிப்படையில் இலகுவாக தீர்வு காணுகின்ற ஒரு இலத்திரனியல் தீர்வனவு முறைமை. இது மிக குறுகிய காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும். இதை முடிவதால் மிக குறுகிய காலத்தில் விரைவாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல் விரைவாக தீர்க்கப்படும். இந்த முறையில் அதே நேரம் உடனடியாக குறுகிய காலத்தில் தீர்மானம் நடக்கும். இவ்வாறு தீர்மானங்கள் நடப்பதனால பாரிய பெறுமதி கொண்ட கொடுக்கல் வாங்கல் உடனடியாக தீர்வு காணப்படுவதனால வங்கிகளுக்கு இடையில் உள்ள திரவத்தன்மையும் வங்கிகளுக்குள்ள கொடுக்கல் வாங்கலுடைய திறமையும் வினைத்திறனாக காணப்படும். இதுவும் மத்திய வங்கியினால் செயற்படுத்தப்படுகின்ற ஒரு அதே நேர தீர்வனவு முறைமை. பத்திரங்களற்ற பிணைய தீர்வனவு முறைமை, அதாவது ஆவணங்கள் அச்சு, அதாவது அரச பிணைப்பத்திரங்களவை திரைசேரி உண்டியல், திரைசேரி முறை. இந்த அரச பிணைப்பத்திரங்களை பத்திரங்களாக அச்சிடப்பட்ட பத்திரங்களாக கைமாற்றாமல், அதாவது முதலாம் தர சந்தை, இரண்டாம் தர சந்தை அல்லது கைமாற்றுகின்ற போது
இதை அச்சிடப்பட்ட பத்திரங்களாக கைமாற்றாமல் இந்த அச்சிடப்பட்ட பத்திரங்களை மத்திய வைப்பு திட்ட நிறுவனத்தில் ஒப்படைத்து இது ஒரு இலத்திரனியல் முறை மூலம் இலகுவான முறையில் இலத்திரனியல் முறை மூலம் இந்த கொடுக்கல் வாங்கலை செய்கின்ற ஒரு முறைமை. பத்திரங்கள் இல்லாமல் இலத்திரனியல் முறை மூலம் இந்த ஆவணங்களை கைமாற்றுகின்ற ஒரு முறைமை. இந்த முறைமையை நாங்கள் சொல்கிறோம் லங்கா செக்யூர் என்ற ஒரு பேரில் அழைக்கிறோம். இந்த அச்சிடப்பட்ட பத்திரங்களை வச்சு நாங்கள் கைமாற்றுவதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்று வச்சிருப்பதனால் அது பழுதடையலாம், அழிவடையலாம், அல்லது பாதுகாப்பு இல்லாமல் களவு போகலாம். இவ்வாறான பல பிரச்சனைகளிலிருந்து இது தவிர்க்கப்படுது. பத்திரங்கள் இல்லாமலே கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், இலகுவாக செய்யலாம், விரைவாக செய்யலாம். அந்த நடைமுறை காணப்படுது. ஆகவே அச்சிடப்பட்ட பிணைப்பத்திரங்களை தம்வசம் வைத்திருக்கும் போது அல்லது விற்பனை செய்யும் போது ஏற்க வேண்டிய ஏற்படுகின்ற இடர்கள் இதன் மூலம் இல்லாமல் போகும். இப்போ என்ன ஆவணத்துக்கு இது பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டால், அரச பிணைப்பத்திரங்கள் கொள்வனவு செய்வதற்கு, விற்பனை செய்வதற்கு அச்சிடப்பட்ட பத்திரங்கள் இன்றி இணைய இலகுவான இலத்திரனியல் வலையமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுகிறது. இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த அதே நேர தீர்வனவு முறைமையும் இப்போ பார்க்கின்ற பத்திரங்களற்ற தீர்வனவு முறைமையும் சேர்ந்து ஒரு முறைமை உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பெயர் லங்கா செட்டில் என்ற ஒரு முறைமை. ஆகவே அதே நேர தீர்வனவு முறைமையும் பத்திரங்களற்ற பிணையங்கள் தீர்வனவு முறைமையும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு இலத்திரனியல் முறைமை உருவாக்கப்பட்டிருக்கு, லங்கா செட்டில் என்ற விடயத்தை ஞாபகம். ஆகவே மத்திய வங்கியினால் இந்த வங்கிகள் அல்லது வணிகங்களினுடைய விருத்திக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள், வங்கிகளுக்கிடையிலான தீர்வனவு முறைமை, கொடுப்பனவு தீர்வனவு முறைமை, சர்வதேச தர தொடர்பாடல் வலையமைப்பு முறைமை, அதே நேர தீர்வனவு முறைமை, பிணையங்களற்ற அல்லது பத்திரங்களற்ற அல்லது தீர்வனவு முறைமை போன்ற முறைமைகளை நாங்கள் பார்த்தோம். ஆகவே மத்திய வங்கியினுடைய கட்டமைப்பு, மத்திய வங்கியினுடைய இலக்குகள் அல்லது நோக்கங்கள், மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகள், மத்திய வங்கி மேற்கொள்கின்ற மேலதிகமான சில செயற்பாடுகள், வணிகத்தை விருத்தி செய்வதற்காக, வங்கிகளினுடைய வினைத்திறனை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற சில முறைமைகள். இனி நாங்கள் வருவோம் வணிக வங்கிகள். வணிக வங்கிகள் என்று சொன்ன உடனேயே எங்களுக்கு ஞாபகம் வர வேணும் அனுமதி பெற்ற வணிக வங்கிகள். பிரதானமாக இவர்களுக்கு 2 அடிப்படை நடைமுறைகள் இருக்கு. வணிகத்துக்கு உதவுகின்ற வங்கி நடைமுறை கணக்கை பேணுவதும், அந்நிய நாணய கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுவதற்குமான ஒரு வங்கி தான் வணிக வங்கி. அப்போ வணிக வங்கின்றதுக்கு இதுதான் அடிப்படை. வேறு பல சேவைகளை வழங்கினாலும் காசோலை கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கென நடைமுறை கணக்கை பேணுதலும், அந்நிய நாணய கொடுக்கல் வாங்கலை பேணுவதற்குமான ஒரு வங்கி வணிக வங்கி. இந்த வணிக வங்கி பிரதானமான 2 இலக்குகளை கொண்டிருக்கு. ஒன்று திரவத்தன்மையை பேணுதல், லாபத்தன்மையை பேணுதல். வைப்புக்களாக ஏற்றுக்கொண்டிருந்த பணம் முழுவதையும் அப்படியே வச்சு கொண்டிருந்தால் திரவத்தன்மை தான் இருக்கும். ஆனால் அப்படியே வச்சு கொண்டிருக்காமல் லாபத்தை பெறக்கூடிய, வருவாயை பெறக்கூடிய, அனுகூலங்களை பெறக்கூடிய துறைகளிலும் ஈடுபடுத்தி, ஆகவே அனுகூலங்கள் வருவாய்களும் வர வேண்டும், வைப்பாளர் கேட்கின்ற நேரம் பணம் கொடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய வகையும் இருக்க வேண்டும், திரவத்தன்மை இருக்க வேண்டும். ஆகவே திரவத்தன்மையையும் பாதுகாக்க வேண்டும், லாபத்தன்மையையும் பாதுகாக்க. இது 2 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையில் செயற்படுகின்ற போது இதனுடைய பிரதான 2 தொழிற்பாடு என்ன என்று கேட்கலாம். என்ன தொழிற்பாடு? பிரதானமான 2 தொழிற்பாடு. ஒன்று வெவ்வேறு விதமான வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுதல், வெவ்வேறு விதமான வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுதல்.
பல்வேறு விதமான கடன்களை வழங்குதல். அதை நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம். வைப்புகள் தொடர்பான சேவைகள், கடன்கள் தொடர்பான சேவைகள். இந்த வைப்புகள் தொடர்பான சேவைகள் பொதுவாக வணிக வங்கியில் பேணக்கூடிய கணக்குகள் என்ன? ஒன்று நடைமுறை கணக்கு, காசோலை எழுதி கொடுக்கல் வாங்க செய்வதற்கான நடைமுறை கணக்கு. இரண்டாவது சேமிப்பு கணக்கு. மூன்றாவது நிலையான வைப்பு கணக்கு. ஆகவே இந்த வைப்புகளை பேணுகின்ற ஒரு நடைமுறையை கொண்டது. இனி நாங்கள் பார்ப்போம், இந்த வைப்புகளை பற்றிய சில விடயங்களை பார்ப்போம். நடைமுறை கணக்கு எங்களுக்கு தெரியும், காசோலை எழுதி கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு கணக்கு. ஆகவே இந்த கணக்கிற்கு வட்டி வழங்கப்பட மாட்டாது. பல்வேறு சேவைகளை வாடிக்கையாளருக்கு வழங்குவதனால வங்கி இதுக்கு வட்டி கொடுக்காது. மாறாக நாங்கள் தான் வங்கிக்கு ஒரு கட்டணம் செலுத்த வேணும். எங்களோட சேவையை செய்வதனால வங்கிக்கு ஒரு கட்டணம் கொடுக்க வேணும். காசோலை புத்தகத்தை தருவதனால நாங்கள் காசோலை புத்தகத்துக்கு கட்டணம் கொடுக்க வேணும். அதே நேரம் இந்த நடைமுறை கணக்கு எப்படி தொழிற்படலாம்? காசோலை கொடுக்கல் வாங்கல் மூலம் தொழிற்படுத்தலாம். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற நாங்கள் வரவட்டையை பயன்படுத்தியும் நாங்கள் அதை டெலர் அட்டையை பயன்படுத்தி நாங்கள் செயற்படுத்தலாம். காசோலை எழுதி கொடுக்கல் வாங்கல் செய்வதும் பயன்படுத்தலாம், அல்லதுக்கு பல டெலர் அட்டையை நாங்கள் பயன்படுத்தலாம். இதை விட இந்த நடைமுறை கணக்கை பேணுவதனால ஒரு வணிகருக்கு அல்லது வாடிக்கையாளருக்கு என்ன நன்மை? இது பல்வேறு இடங்களில் பார்த்துருக்கிறோம். இது பல்வேறு அடிப்படைகளில் வந்திருக்கு. ஒன்று, நடைமுறை கணக்கை பேணுகின்ற வாடிக்கையாளர் பாதுகாப்பான முறையில் காசோலை மூலம் கொடுப்பனவு செய்யலாம். இரண்டாவது, கிடைக்கின்ற காசோலைகளை வைப்பு செய்து கணக்கில் வைப்பு செய்து இலகுவாக பணமாக மாற்றலாம். அதை விட இந்த வாடிக்கையாளர் சார்பாக ஒரு முகவராக இந்த நடைமுறை கணக்கு இருக்கு. வாடிக்கையாளருக்கு வர வேண்டிய பல்வேறு விதமான வருமானங்களை வங்கி வசூலித்து கொடுக்குது. கடன்பட்டவரிடம் இந்த பணத்தை வசூலித்து கொடுக்குது. நிலையான கட்டளைப்படி வங்கிக்கு சொன்னால் இந்த நடைமுறை கணக்கின் மூலம் வாடிக்கையாளர் சார்ந்த பல்வேறு கொடுப்பனவுகளை கொடுக்குது. தண்ணி கட்டணம் அல்லது தொலைபேசி கட்டணம், காப்புறுதி கட்டணம் போன்ற பல்வேறு கொடுப்பனவுகளை இந்த நடைமுறை கணக்கின் மூலமே நிலையான கட்டளை கொடுப்பன மூலம் செய்யலாம். இது மாத்திரமல்ல, எங்களோட நடைமுறை கணக்கில் இருக்கிற தொகையை விட மேலதிகமாக ஒரு தொகையை எடுக்கக்கூடிய வசதி எங்களுக்கு வழங்கப்படுது. அந்த வசதி தான் வங்கி மேலதிக பற்று. அப்போ இவ்வாறான வசதிகளை வழங்குவது மாத்திரமல்ல, இந்த கணக்கு தொடர்பான விவரங்களை எடுத்து கூறி ஒவ்வொரு மாத இறுதியிலும் எங்களுக்கு ஒரு பத்திரம் அனுப்பப்படுது. வங்கி கூற்று கணக்கு விவரங்களை எடுத்து கூறி இவ்வாறான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது இந்த நடைமுறை கணக்கை பேணுவதனால். நடைமுறை கணக்குக்கு வட்டி இல்லை. நிலையான வைப்பண்டா என்ன? என்னுடைய தன்மைகள் என்ன? குறித்தொரு தொகையை குறித்தொரு காலம் சொல்லி குறித்தொரு வட்டி வீதத்துக்கு திறக்கின்ற ஒரு கணக்கு. ஆகவே குறித்தொரு தொகையை ஒரு குறித்தொரு காலத்துக்கு சொல்லி வைப்பு செய்து திறக்கப்படுகின்ற ஒரு கணக்கு. இதற்கு ஆதாரமாக என்ன வழங்குவார்கள்? இந்த காலம், இந்த தொகை, வட்டி வீதம் எல்லாம் குறிப்பிட்டு ஒரு சான்று வழங்குவார்கள், நிலையான வைப்பு சான்று. இந்த நிலையான வைப்புக்கு சேமிப்பு வைப்போடு ஒப்பிடுகின்ற போது ஒப்பீட்டு ரீதியில் வட்டி அதிகம். இன்னொரு நன்மை இருக்கு நிலையான வைப்பில். இன்னொரு நன்மை, வட்டி அதிகமாக இருப்பதோட இந்த நிலையான வைப்பு சான்றிதழை பிணையாக கொடுத்து கடன் பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அப்போ பிணையாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் நிலையான வைப்பு சான்றிதழுக்கு இருக்கு. அடுத்தது சேமிப்பு வைப்பு. சாதாரணமாக சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக குறைந்த தொகையோட ஒரு அடையாள அட்டை அறிமுகத்தோட வங்கியில் திறக்கக்கூடிய ஒரு கணக்கு. இதற்கு ஆதாரமாக சேமிப்பு புத்தகம் வழங்கப்படும். எந்த நேரத்திலையும் பண வைப்பு செய்யலாம், எந்த நேரத்திலையும் பணத்தை மீட்பு செய்யலாம். அந்த பணம் இருக்கின்ற காலத்துக்கேற்ப வட்டி வழங்கப்படும். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் நிலையான வைப்போடு ஒப்பிடும்போது இதுக்கு வட்டி குறைவு.
வட்டி குறைவு. இந்த சேமிப்பு வைப்புக்கு நாங்கள் டெல்லர் அட்டை, தன்னியக்க டெல்லர் அட்டையையும் பயன்படுத்தி பணத்தை மீட்கலாம், பல்வேறு சேவைகளை பெறலாம். இப்போ நாங்கள் வைப்புக்கள் சார்ந்த சேவைகளை பார்த்தோம். இனி வணிக வங்கிகளால் மேற்கொள்ளப்படுகிற கடன் தொடர்பான சேவைகள். வைப்புக்களை ஏற்றுக்கொண்டு மட்டும் இருக்காமல் வைப்புக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொகையை பல்வேறு வருமான மூலங்களாக ஆக்க வேணும், அவை அதனுடைய அனுகூலங்களை பெற வேணும் என்பதற்காக வணிக வங்கிகள் பல்வேறு விதமான கடன் சேவைகளை வழங்கும். ஒன்று பிரதானமான கடன் சேவை, வங்கி மேலதிக பற்று வசதி. யாருக்கு இது குறிப்பாக சொல்ல வேணும், இது எல்லாருக்கும் வங்கி மேலதிக பற்று வசதி வழங்கப்பட மாட்டாது. வங்கியில் நடைமுறை கணக்கை பேணுகின்ற வாடிக்கையாளருக்கு மட்டும்தான் இந்த வசதி. ஆனால் வங்கி கடன் அது கணக்குடையவரும் எடுக்கலாம், கணக்கு இல்லாதவரும் வங்கி கடன் எடுக்கலாம். ஆகவே அப்போ வங்கியினால் வழங்கப்படுகிற கடன் சேவைகள் இரண்டு நாங்கள் சொன்னால், ஒன்று வங்கி மேலதிக பற்று வசதி வழங்குதல், ஒவ்வொரு விதமான வங்கி கடன்களை வழங்குதல். அந்த கடன்களில் ஒன்று வணிக நோக்கத்துக்கான கடன்களாக இருக்கலாம் அல்லது நுகர்வு நோக்கத்துக்கான கடன்களாக இருக்கலாம். இந்த மேலதிக பற்று வசதி யாருக்கு? அதாவது நடைமுறை கணக்குடைய ஒரு நல்ல ஒரு வாடிக்கையாளன் இந்த மேலதிக பற்று வசதி எடுக்கலாம் வணிக வங்கிகளில் இருந்து. இந்த வங்கி மேலதிக பற்று வசதி என்பது வங்கி நடைமுறை கணக்கில் இருக்கிற தொகையை விட மேலதிகமான ஒரு தொகைக்கு காசோலை எழுதி பயன்படுத்துவதற்கு வங்கியினால் வழங்கப்பட்ட அனுமதி. வங்கியினால் அந்த அனுமதி வழங்கப்பட்ட அந்த மேலதிக தொகை தான் வங்கி மேலதிக பற்று. இருக்கின்ற தொகையை விட மேலதிகமான ஒரு தொகைக்கு காசோலை எழுதுவதற்கு வங்கியினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அந்த மேலதிக தொகை தான் வங்கி மேலதிக பற்று. இது இரண்டு வகைப்படும். ஒன்று தற்காலிகமான மேலதிக பற்று. எங்களுக்கு எப்பயாவது ஒரு பண கஷ்டம், பணக்குறைபாடு ஏற்படும், அவசரமாக இருக்கிற தொகையை விட மேலதிகமாக ஒரு பணத்தொகை கொடுக்க வேணும் என்ற நிலை ஏற்படும் போது வங்கி முகாமையாளருடன் கதைத்து இந்த மேலதிக ஏற்பாடு, மேலதிக தொகைக்கான ஏற்பாட்டை அனுமதியை பெற்று காசோலை எழுதலாம். இது தற்காலிகமானது. இந்த தற்காலிகமான மேலதிக பெற்று எவ்வளவு காலத்தில் மீள செலுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி அறவிடப்படும். ஆனால் பிணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிலையான மேலதிக பெற்று என்பது பாரிய கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்ற வாடிக்கையாளர்கள், வர்த்தகர்கள் எந்த நேரத்திலும் மிக பற்றாக்குறை நிதி நிலவலாம். தன்னுடைய நடைமுறை கணக்கில் சில வேளையில் காசோலை பரிமாற்றப்படும் போது பற்றாக்குறை நிலை நிலவலாம் என்று கருதுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆரம்பத்திலேயே வங்கியோட கதைத்து ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த தொகைக்கேற்ப ஒரு பிணைப்பத்திரத்தை கொடுத்து எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த தொகைக்கு ஏற்ப எங்களுக்கு மேலதிக பெற்ற வசதியை தாருங்கன்னு சொல்லி ஒரு உடன்பாட்டை செய்து பிணை கொடுத்து உடன்பாட்டை செய்து அந்த வசதியை பெற்றுக்கொள்வதுதான் நிலையான மேலதிக பெற்ற வசதி. தொடர்ச்சியாக யாதேனும் குறிப்பிட்ட மேலதிக பெற்ற வசதியை வழங்கப்படுவதை குறிக்கும். தொடர்ச்சியாக எடுக்கலாம். ஆனால் இந்த வசதியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன கொடுக்க வேண்டும்? சொத்துக்களை பிணையாக வைப்பதன் அவசியம். அதே நேரம் பொதுவாக மேலதிக பற்றுகளுக்கு வட்டி அறவீடு செய்யப்படும். ஆகவே மேலதிக பற்று வசதி வழங்குதல் என்பது ரெண்டு வகைப்படும். ஒன்று நிலையான மேலதிக பற்று வசதி, அடுத்தது தற்காலிகமான மேலதிக பற்று வசதி. வங்கி கடன். வங்கி கடன் என்பது வங்கியில் கணக்கு வச்சிருப்பவர்களுக்கும் வழங்கலாம், ஏனையவர்களுக்கும் வங்கியினால் வழங்கப்படுற கடன். கடன் வழங்கும் போது அதுக்கு ஒரு வட்டி அறவிடப்படும். அதை விட பிணை ஒன்று அவசியம். அது ஆழ்பிணையாக இருக்கலாம் அல்லது ஆதனப்பிணைகளாக இருக்கலாம். பிணை ஏற்பதன் மூலம் வங்கி பல்வேறு விதமான கடன்களை கொடுக்குது. ஒன்று வணிக நோக்கத்துக்கான கடன். வணிகர்கள் வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு, விஸ்தரிப்பதற்கு போன்ற பல்வேறு தேவைகளுக்காக கடன் வழங்கும். ஒன்று அது வணிக நோக்கத்துக்கான கடன்.
வாடிக்கையாளர்கள் சில சொத்துக்களை வாங்குவதற்காக நுகர்வதற்காக வங்கியில் சில வகையான கடன்கள் எடுக்கலாம். அது நுகர்வு கடன். நுகர்வு கடன் என்பது சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கும் திடீரென அதனால் ஏற்படும் இடர்களை நிவர்த்தி செய்வதற்குமாக வங்கியினால் வழங்கப்படுகின்ற கடன். வங்கி மேலதிக பெற்று வசதி பெறுவதற்கு நடைமுறை கணக்குக்கு கணக்கொன்று கட்டாயம். கடனில் வங்கி மேலதிக பெற்ற கடன் எடுக்கிறதுக்கு வங்கி நடைமுறை கணக்கு அவசியம். ஆனால் இந்த வங்கி கடன்கள் எடுப்பதற்கு வங்கியில் கணக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கணக்கு உடையவரும் எடுக்கலாம், வங்கியில் கணக்கு இல்லாதவரும் வங்கி கடன்கள் எடுக்கலாம். ஆனால் உரிய நிபந்தனைகளோட பிணைப்பத்திரங்களை அல்லது பிணைகளை ஈடாக கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே வணிக வங்கியினுடைய 2 பிரதானமான செயற்பாடுகள், ஒன்று பல்வேறு விதமான வைப்புக்களை ஏற்றல் என்று பார்த்தோம், வெவ்வேறு விதமான கடன்களை வழங்குதல் என்ற விடயத்தை பார்த்தோம். இனி வணிக வங்கிகள் வைப்புக்களை ஏற்று கடன்களை வழங்குவதை விட வழங்குகின்ற மேலதிகமான சேவைகள் அவை எடுக்கலாம். பிரதானமான 2 சேவைகள் அவை வைப்புக்களை ஏற்பதும் கடன்களை வழங்குவதும். இதுதான் பிரதானமானது. ஆனால் இவற்றை தவிர மேலதிகமாக வணிக வங்கி என்ன செய்யுது, என்ன சேவைகளை வழங்குது? ஒன்று பிரதிகர்த்தா சேவையை வழங்குது. ஏற்கனவே பார்த்துக்கலாம். பிரதிகர்த்தா என்பது வணிக வங்கி ஒரு நடுவராக நின்று அதனுடைய வாடிக்கையாளருக்கு ஒரு நடுவராக நின்று நடைமுறை கணக்கு பேணுபவரோ அல்லது சேமிப்பு கணக்கு பேணுபவரோ ஒரு நடுவராக நின்று அந்த வாடிக்கையாளர் சார்பாக பல்வேறு சேவைகளை பெற்றுக் கொடுக்குது. ஒன்று, உங்களுக்கு அரச பிணைப்பத்திரங்கள், திரைசேரி உண்டியல், திரைசேரி முறியை நீங்கள் வாங்கணும், முதலீடு செய்யணும்னு நினைத்தா இந்த வங்கி உங்களோட வணிக வங்கியில், உங்களோட கணக்குடைய வணிக வங்கியில் நீங்கள் போய் அதை வாங்கலாம். அவர் உங்களுக்கு கொள்வனவு செய்வது, விற்பனை செய்வதற்கான வழிவகளை செய்து தருவார். கொள்வனவும் செய்யலாம் அல்லது மீள விற்கிறதா இருந்தால் அதை வணிக வங்கியில் கொண்டு அவர் நடுவராக தொழிற்படுதல். நிலையான கட்டளையின்படி பார்த்தோம், அந்த வாடிக்கையாளர் சார்பாக பல்வேறு கொடுப்பனவுகள், தண்ணி பில், லைட் பில் போன்ற பல்வேறு கொடுப்பனவுகளை செயற்படுத்துறதுக்கு ஒரு நடுவராக இருத்தல். வாடிக்கையாளர் சார்பாக பல்வேறு விதமான வருமானங்களை சேகரிக்கின்ற ஒரு நிதி சேகரிப்பாளராக, ஒரு முகவராக தொழிற்படுதல். இது போன்ற செயற்பாடுகளை செய்வார். பிரதிகர்த்தா சேவை என்பது வாடிக்கையாளருக்கு ஒரு இடைத்தரகராக, நடுவராக நின்று வாடிக்கையாளர் சார்ந்த பல்வேறு சேவைகளை பெற்றுக் கொடுத்தார். இன்னொரு சேவை இலத்திரனியல் வங்கி சேவை. இலத்திரனியல் வங்கி சேவை என்பது கணினி இணைய வலையமைப்பின் ஊடாக வங்கியின் பல சேவைகளை பெற்றுக்கொள்ள முடிதல். கணினி வலைப்பின்னல், இணைய வலைப்பின்னல் ஊடாக வங்கி வழங்குகின்ற பல்வேறு விதமான சேவைகள். இந்த சேவைகளில் நாங்கள் சொல்லலாம், ஒன்று ஹோம் பேங்கிங் அல்லது ஆன்லைன் பேங்கிங், வீட்டு வங்கி சேவை. அடுத்தது தொலைபேசி வங்கி சேவை, தொலைக்காட்சி வங்கி சேவை, தன்னியக்க டெலமெஷின் வங்கி சேவை போன்ற பல்வேறு சேவைகளை சொல்லலாம். நாங்கள் அதெல்லாம் தனித்தனியாக பார்க்க இருப்பதனால இதில் சுருக்கமாக இதை பார்க்குறோம். ஹோம் வங்கி, வீட்டு வங்கி சேவை என்பது வீட்டில் இருந்து கொண்டோ அல்லது வேலை தளத்தில் இருந்து கொண்டோ கணினி இணைய வலையமைப்பின் ஊடாக, கணினி இணைய வலையமைப்பின் ஊடாக எங்களுக்கு தரப்பட்ட அந்த ரகசிய இலக்கத்தை பயன்படுத்தி வங்கி சார்ந்த சேவைகளை வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் ஹோம் பேங்க். தனிப்பட்ட கணனி மூலம் வலையமைப்பின் ஊடாக வங்கி வலையமைப்பில் பிரவேசித்து ரகசிய இலக்கத்தை பயன்படுத்தி வங்கியினுடைய சேவையை பெற்றுக்கொள்கிறோம். தொலைபேசி, கணனி தேவையில்லை, தொலைபேசியின் ஊடாக வீட்டிலிருந்து கொண்டோ வேலை தளத்தில் இருந்து கொண்டோ தொலைபேசியின் ஊடாக நாங்கள் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். வங்கி சார்ந்த பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது வாடிக்கையாளர் வங்கிக்கு செல்லாது தனது தொலைபேசி பயன்படுத்தி வணிக வங்கியின் கர்மங்களை நிறைவேற்றுதல். இது இலத்திரனியல் வங்கி சேவை. தன்னியக்க வங்கி சேவை, இதுவும் இலத்திரனியல் வங்கி சேவை தான். ஆனால் நாங்கள் என்னோட பிடிச்சு பார்க்குறோம், வங்கிக்கு செல்லாம வங்கியினால் நிறுவப்பட்டிருக்கின்ற தன்னியக்க யந்திரங்கள் மூலம் வங்கி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ளுதல்.
வங்கி கருமபடத்துக்கு செல்லாமல் வங்கியினால் நிறுவப்பட்டிருக்கின்ற தன்னியக்க யந்திரங்களிலிருந்து வங்கி சார்ந்த பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொள்ளுதல். பிரதானமாக தன்னியக்க டெலமெஷின், தன்னியக்க டெலர் அட்டை மூலம் வங்கி சார்ந்த பல்வேறு சேவைகளை பெறுவதுதான் தன்னியக்க வங்கி சேவை. பாருங்க, தன்னியக்க வங்கி சேவை மூலம், அதாவது டெலர் அட்டை மூலம், தன்னியக்க டெலமெஷின் அட்டை மூலம் என்ன செய்யலாம்? ஒன்று, டெலர் அட்டையை பயன்படுத்தி கணக்கிலிருந்து பணத்தை மீட்கலாம், பணத்தை கணக்கில் வைப்பு செய்யலாம், ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்கு பணத்தை மாற்றீடு செய்யலாம், அடுத்தது கணக்கின் மீதி எவ்வளவு என்பதை அறிந்து கொள்ளலாம், அது சம்பந்தமாக வேறு வேறு கொடுப்பனவுகளை செய்து கொள்ளலாம். இது தன்னியக்க வங்கி சேவை என்று சொல்லுகின்ற போது பிரதானமாக ஏடிஎம் அட்டை. இந்த தன்னியக்க சேவை வழங்குவதனால, இந்த டெல்லர் மெஷின் சேவையை வழங்குவதனால வங்கிக்கு என்ன நன்மை? வணிக வங்கிக்கு என்ன நன்மை? வாடிக்கையாளெல்லாம் வங்கிக்கு புறப்படாம அந்தந்த மெஷினில் சேவைகளை பெற்றுக்கொள்வதனால வங்கியினுடைய நெருக்கடி, வாடிக்கையாளருடைய நெருக்கடி குறையும், வங்கியினுடைய நிர்வாக செலவு குறைவடையும், அதே நேரம் உண்மைத்தன்மை, இலகுத்தன்மை, விரைவுத்தன்மை அதிகரிக்கும் மெஷினில் எடுப்பதன் மூலம். அது மாத்திரமல்ல, ஊழியருடைய குழுவினர் வருகையை குறைக்கலாம். அடுத்தது வங்கி சேவை விரிவடைந்து வங்கிக்கு ஒரு பிரபல்யம், வங்கிக்கு ஒரு லாபத்தன்மை அதிகரிக்கும். இது தன்னியக்க வங்கி சேவை மூலம் வங்கிக்கு கிடைக்கின்ற அனுகூலங்கள். கடன் அட்டை சேவை வணிக வங்கியினால் வழங்கப்படுகின்ற இன்னொரு சேவை பாருங்க. தன்னியக்க சேவை, இலத்திரனியல் வங்கி சேவை, கடன் அட்டை சேவை. வங்கிகளில் கணக்குடையவர்களும் எடுக்கலாம், கணக்கில்லாதவர்களும் கடன் அட்டை சேவை எடுக்கலாம். சில வங்கிகள் வழங்குகின்றன. என்ன? அதாவது குறிப்பிட்ட அளவு பெறுமதிக்கு குறிப்பிட்ட சில நிறுவனங்களில் பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வங்கியினால, வணிக வங்கியினால வழங்கப்படுகின்ற ஒரு உத்தரவாத அட்டை. ஆகவே இது வங்கிகளும் வணிக வங்கிகளும் வழங்கும், வங்கி அல்லாத நிறுவனங்களும் இதை வழங்கலாம். உதாரணமாக இந்த வழங்கப்படுற கடன் அட்டை, வணிக வங்கியினால் வழங்கப்படுற கடன் அட்டை, விசா அட்டை, மாஸ்டர் அட்டை, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அட்டை. அதாவது கடன் அட்டை பிரதானமாக நாங்கள் பயன்படுத்துகிற கடன் அட்டை இதுதான் வங்கிகளினால் வழங்கப்படும். அப்போ இது வணிக வங்கியினால் வழங்கப்படுற சேவைகளில் இதுவும் ஒன்றாக நாங்கள் கருதலாம். அடுத்தது வணிக வங்கிகளினால் வழங்கப்படுகின்ற மேலதிக சேவைகளில் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளுது. வெளிநாட்டு பணத்தை மாற்றீடு செய்யலாம், அல்லது வெளிநாட்டுக்கு தேவையான வெளிநாட்டு பணத்தை கொள்வனவு செய்யலாம், பதிவுள்ளோர் பதிவற்றோர் அந்நிய நாணய கணக்குகளை பேணுதல் போன்ற இந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கலை பேணுவதற்கான ஒரு வங்கியாகவும் இந்த வணிக வங்கியினுடைய தொழிற்பாடு காணப்படுகிறது. அடுத்த நிலையான கட்டளை பெறுவனவு. இதற்கெனவே பார்த்த முகவராக தொழிற்படுகின்றதுன்னு சொன்னால் நிலையான கட்டளை கொடுப்பனவு நடவடிக்கைன்னு சொன்னால் கணக்குரிமையாளர் சார்பாக கிடைக்க வேண்டிய தொகைகளை சேர்த்து அவர் கணக்கில் சேர்ப்பதும், அவர் சார்பாக கொடுக்க வேண்டிய பெருமானங்களை கொடுக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுத்த நிலையான கட்டளை சேவை. இதெல்லாம் வணிக வங்கிகளினால் வழங்கப்படுகின்ற மேலதிகமான சேவைகள். இது மாத்திரமல்ல, வணிக வங்கிகள் அடகு சேவை, பல்வேறு நபர்களுக்கு அவசரமாக பணத்தேவை ஏற்படும் போது தங்களுடைய தங்க நகைகளை ஈடு வைத்து கடன் பெறக்கூடிய சேவையை வழங்குது வணிக வங்கிகள். பாதுகாப்பு வசதி, பாதுகாப்பு பெட்டக சேவை, தனிப்பட்ட நபர்களோ அல்லது நிறுவனங்களோ தங்களிடம் இருக்கின்ற பெறுமதியான ஆதனங்களை, பெறுமதியான பத்திரங்களை, பாதுகாப்பான பத்திரங்களை பாதுகாப்பாக வைத்தெடுப்பதற்கான ஒரு பெட்டக சேவையை வழங்குதல். தனிநபர்கள் தங்கம், வெள்ளி, முத்து, ரத்தினக்கல் போன்ற ஆபரணங்கள், உறுதிப்பத்திரங்கள் போன்றவற்றை அல்லது பெறுமதியான பெரிய பொருட்களை வைக்க முடியாது, ஆக இவ்வாறான ஆவணங்களை பாதுகாத்து கொடுக்கின்ற ஒரு வங்கி சேவை, லொக்க சர்வீஸ், பாதுகாப்பு பெட்டக சேவை.
இவ்வாறான பாதுகாப்பு பெட்டக சேவைக்கு ஒரு கட்டணம் அறவிடப்படும். ஒரு கணக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டு ஒரு கட்டணம் அறவிடப்படும். அடுத்த விடயம், இப்போ நாங்கள் வங்கிகள், மத்திய வங்கி, வணிக வங்கி சம்பந்தமான விடயங்கள் பார்த்தோம். அடுத்த விடயம் காசோலை. காசோலை யார் எழுதலாம், எந்த வங்கியில் இந்த காசோலை நடைமுறைக்கு இருக்கும் என்ற விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். வங்கியில் நடைமுறை கணக்கு உடையவர் காசோலை எழுதி கொடுக்கல் வாங்கல் செய்வதற்காக வங்கியில் திறக்கின்ற அல்லது பேணுகின்ற கணக்கு எது என்று கேட்டால் வங்கி நடைமுறை கணக்கு. ஆகவே காசோலை யார் கையில் இருக்கும், காசோலை புத்தகம் வங்கி நடைமுறை கணக்கை பேணுபவர் காசோலை எழுதி கொடுக்கல் வாங்க செய்வதற்காக காசோலை வச்சிருப்பார். ஆகவே விடயத்துக்கு வருவோம். காசோலை என்றால் என்ன? வங்கியில் நடைமுறை கணக்கு வைத்திருக்கின்ற வாடிக்கையாளர் குறித்த தொகையை குறித்த நபருக்கு அல்லது அவரின் கட்டளைக்கு கொடுக்கும்படி எழுத்து மூலமாக அறிவிக்கின்ற ஒரு பத்திரம், கட்டளை பத்திரம். அவர் வங்கிக்கு இடுகின்ற ஒரு ஆர்டர். யார் ஆர்டர் பண்ணுறார்? வாடிக்கையாளர் ஆர்டர் பண்ணுறார். என்ன சொல்கிறார்? குறித்த தொகையை குறித்த நபருக்கு அல்லது அவருடைய கட்டளைக்கு கொடுக்கவும் என கட்டளை இடுகின்ற ஒரு எழுத்து மூலமான பத்திரம் காசோலை. இதோட தொடர்புடைய நபர்கள், ஒன்று வங்கியில் நடைமுறை கணக்கு திறந்த நபர், அவர்தான் வரைவோன், கணக்குடைமையாளன். யாருக்கு ஆர்டர் பண்ண போறார்? எந்த நிறுவனத்தில் வங்கி கணக்கு திறந்தார்? அந்த வங்கி. வரைவு நீ யாருக்கு நீங்க எழுத போறீங்க? வரைவு நீ கணக்கினை பேணும் வணிக வங்கி. மூன்றாம் நபர் இந்த காசோலைக்குரிய பணத்தை பெற உரிமையுடையவர், பேயி, பெறுவோர். காசோலையில் பெயர் குறிப்பிட்டவர் அல்லது அவர் கட்டளையிடும் போது சாட்டுதல் செய்யும் போது அந்த காசோலைக்குரிய பணத்தை பெற உரிமையுடையவர் மூன்றாம் நபர். ஆகவே காசோலையுடைய தொடர்புடைய நபர்கள், ஒன்று காசோலை வரைவோர், வங்கியில் நடைமுறை கணக்கை வைத்திருப்பவர், வரைவுணி, கணக்கை பேணுகின்ற வங்கி, பெறுவோர், அந்த காசோலைக்குரிய பணத்தை பெற உரிமையுடையவர் அல்லது காசோலையில் பெயர் இருப்பவர். அடுத்ததாக நாங்கள் காசோலை ஒன்றில் காணப்படக்கூடிய விடயங்கள் என்ன? காசோலை என்றால் என்னென்று பார்த்தோம். காசோலையுடைய தொடர்புடைய நபர்கள். இதில் பாருங்கள், காசோலையுடைய தொடர்புடைய நபர்ன்றது இதில் சைன் பண்ணவர் காசோலைக்குரியவர், அதாவது நடைமுறை கணக்கை வைத்திருப்பவர், வங்கி வரைவுணி அது கணக்குடையவர், யாருக்கு எழுதினமோ அந்த நிறுவனம் காசோலைக்குரிய நபர், பெறுநர். அந்த விடயம் உங்களுக்கு தெரியும். இனி பொதுவாக உங்கள்கிட்ட கேட்கலாம், காசோலை ஒன்றில் நீர் அவதானிக்கக்கூடிய விடயங்கள் என்ன, அதை எழுதும் போது நீர் கவனத்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்று சில கேள்விகளை கேட்கலாம். காசோலை ஒன்றில் என்ன இருக்கும் என்று நாங்கள் பார்த்தா, முதலாவது திகதி, திகதி. இரண்டாவது வங்கியின் பெயரும் கிளை இலக்கமும். எந்த வங்கியில் எங்களுக்கு நடைமுறை கணக்கு இருக்கோ அந்த வங்கியின் பெயரும் அதனுடைய கிளை இலக்கமும். மூன்றாவது இதில் பாருங்கள், பெயர் எழுதலாம் அல்லது கேஷ் டொக்கமெண்டும் எழுதலாம், அல்லது வருபவரிடம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது, அல்லது வருபவரிடம் இந்த வார்த்தை இருக்குது. அதை நாங்கள் மூன்றாவதுன்னு சொல்கிறோம். இது அடுத்தது காசோலையுடைய பெருமானம் எழுத்திலும் இலக்கத்திலும் எழுத வேணும். பெருமானத்தில் எழுத்தில் எழுதுகிறோம், இது இலக்கத்தில் எழுதுகிறோம். அடுத்தது செலுத்தவும் என்ற ஒரு சொல் இருக்கு. கொண்டு வரவுக்கு செலுத்தவும், பே, செலுத்தவும். அப்போ தமிழ் எழுதியத்தில் இறுதியில் வரும் செலுத்தவும். அடுத்து இதில் உள்ளவர் தான் கணக்குடையவர், கணக்குக்கு பொறுப்புடையவர், சைன் பண்ணுறவர், வாடிக்கையாளர், நடைமுறை கணக்குடையவர். இதை விட பிரதானமாக இங்கே ஒரு காசோலையின் அடிப்பகுதியில் 3 தொகுதி இலக்கங்கள் இருக்கும். இந்த 3 தொகுதி இலக்கம், இந்த பகுதி தான் கணனி
கணினி முறைப்படுத்தப்பட்ட பகுதி, காந்தமை நிரல் பகுதி. இந்த பகுதியை மட்டும்தான் கணினி வாசிக்கும். அது என்ன தகவல் எடுக்கும்? கணினி வாசித்து என்ன தகவல் எடுக்கும்? ஒன்று, முதலாவது இருக்கிற இந்த இலக்கத்தின் முதல் தொகுதி காசோலைக்கான தொடர் இலக்கம். தொடர் இலக்கம் இப்போ இதான இதில் 27, அடுத்த காசோலை 28 தொடர் இலக்கம். ரெண்டாவது தொகுதி இலக்கம் ரெண்டாக பிரிச்சிருக்கு. ஒன்று இந்த வங்கிக்குரிய இலக்கம், பிஎஃப்சிக்குரிய இலக்கம். பிறகு கிளை இலக்கம், இந்த கிளையினுடைய இலக்கம். அப்போ ரெண்டாவது தொகுதி வங்கியின் இலக்கமும் கிளை இலக்கம். மூன்றாவது இந்த தொகுதி தான் எங்கட நடைமுறை கணக்குடைய கணக்கு இலக்கம். அப்போ 3 தொகுதி இலக்கங்கள். ஒன்று காசோலை தொடர் இலக்கம், ரெண்டாவது தொகுதி வங்கி இலக்கமும் வங்கி கிளை இலக்கமும், மூன்றாவது எங்கட வங்கி நடைமுறை கணக்கு கணக்கிலக்கம். இந்த விடயங்களை கொண்டிருக்கும். இது மாத்திரமல்ல, இதனுடைய அடி இதழ் இருக்கும். அடி இதழ் எவ்வாறு இருக்கும்? இதில் எழுத போகிற பிரதானமான விடயங்களை ஞாபகம் ஊட்டுகின்ற பகுதி. ஆகவே அவர் காசோலையில் இருக்கின்ற விடயங்களை அவதானிச்சிட்டோம். பெயர், வருபவரிடம் என்ற ஒரு அவதானம் வேணும் உங்களுக்கு. செலுத்தவும், அப்போ பாருங்கள், குறித்த தொகையை குறித்த நபருக்கு செலுத்தவும் என்று கையொப்பமிடுகின்ற ஒரு கட்டளை பத்திரம். அடுத்த விடயம், இந்த காசோலை எழுதும் போது 2 விதமாக இதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று காவியின் காசோலை, அடுத்தது கட்டளை காசோலை. இப்போ இதில் கவனிப்போம், காவியின் காசோலைக்கும் கட்டளை காசோலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இதில் குறித்த நபருடைய பெயரை எழுதி இந்த அல்லது வருபவர்ன்றது தானே, அந்த இடத்தை வெட்டாமல் காசோலை எழுதி சைன் பண்ணி கொடுத்தா பெயர் எழுதலாம், அல்லது கேஷ் ரொக்கம் என்று எழுதி, அல்லது வருபவரிடம் என்ற வார்த்தையை வெட்டாமல் அந்த காசோலை எழுதி வழங்கினா யார் கொண்டு சென்றாலும் இந்த காசோலையை மாற்றலாம். இவர் இன்னொரு ஆளுக்கு சாட்டு செய்யலாம். ஆனால் புறக்குறிப்பு பின்புறத்தில் கையொப்பம் விட்டு சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புறக்குறிப்பு அவசியம் இல்லை காவியின் காசோலை. அப்போ இது சாதாரணமான ஒரு பணக்கொடுப்பனவுக்கு சமமானது காவியின் காசோலை. ஆனால் கட்டளை காசோலை என்பது பெயர் எழுதி அல்லது வருபவரை வெட்டிட்டு கொடுக்க போகிறோம். ஆகவே வெட்டிட்டால் அல்லது வருபவர்னா அதாவது அவர்தான் மாற்றலாம். ஆனால் அவர் இன்னொரு ஆளுக்கு சாட்டு செய்ய வேணுமா இருந்தால் நிச்சயமாக காசோலையின் பின்புறத்தில் அதை பெயர் எழுதி கையொப்பம் மட்டும் சாட்டு செய்யணும். அப்போ சாட்டுதல் பிற்குறிப்பு அவசியம். எதுக்கு? கட்டளை காசோலைக்கு. அப்போ இதை வெட்டாமல் கொடுத்தா காவியின் காசோலை, வெட்டி போட்டு கொடுத்தா கட்டளை காசோலை. எதுக்கு புறக்குறிப்பு அவசியம்? கட்டளை காசோலைக்கு புறக்குறிப்பு அவசியம். எது பாதுகாப்பானது? கட்டளை காசோலை. ஆகவே இந்த 2 விடயங்கள் இதில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனி இந்த காசோலை எழுதும் போது நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், காசோலை எழுதும் போது நாங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம், ஒன்று அழியாத மையினால் எழுத வேணும். காசோலை எழுதும் போது அழியாத மையினால் எழுத வேணும். இலகுவாக அழியக்கூடிய மையினால் எழுதக்கூடாது. அடுத்தது, எப்பயும் காசோலை எழுதும் போது அடி இதழில் அது சம்பந்தமான விவரத்தை எழுதி வைக்க வேணும். அடி இதழில் விவரங்கள் எழுத வேணும். காசோலை ஏதும் தவறு ஏற்பட்டு விட்டால் எழுதும்போது, தியதி எழுதும்போது அல்லது பெயர் எழுதும்போது தவறு ஏற்பட்டால் ஒரு கோட்டினால் வெட்டி அந்த கணக்குடையவர் முழு கையொப்பம் மட்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது, ஒரே மொழியில தான் காசோலை எழுத வேணும். ஒரே மொழியில தான் காசோலை எழுத வேணும். ஒரு தொகையை எழுத்தில் எழுதியிருக்கிற தமிழ்லையும் மேலே பெயரை இங்கிலீஷ்லையும் எழுதுகிறார். ஒரே மொழியில் எழுத வேணும். அதை விட எழுதப்படும் போது எழுத்து முடிவில் பிறப்பிப்பருடைய கையொப்பம் இருக்கும். நாங்கள் பார்த்தோம் கையொப்பம் எப்படி இருக்க வேணும்? வங்கிக்கு என்ன மாதிரி கையொப்பம் கொடுத்தோமோ அதே மாதிரியான மாதிரி கையொப்பம் அமைய வேண்டும். அடுத்தது,
காசோலை எழுதும்போது திகதியை வடிவாக கவனித்து கொடுக்க வேணும், காலம் பார்த்து கொடுக்க வேணும். அடுத்தது எக்காரணம் கொண்டும் எந்த விதமான விவரங்களும் எழுதாத வெற்று காசோலையில் கையொப்பம் போடக்கூடாது, அது மோசடிக்கு வழிவகுக்கும். ஆகவே காசோலை ஒன்று எழுதும்போது நாங்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். அடுத்தது காசோலையின் குறுக்கு கோடு. இந்த காசோலையை பாதுகாப்பாக கொடுப்பனவு செய்ய வேணும், குறித்த நபரே அதுக்கான பெறுவனவை செய்ய வேணும் என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக நேரடியாக வங்கி கருமவிடத்தில் பணமாக்க முடியாதவாறு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம். அதான் காசோலையின் குறுக்கு கோடு. காசோலையில் 2 சமாந்தரமான கோடுகளை போட்டு அல்லது அதனிடையே சில வார்த்தைகள் எழுதி உறுதிப்படுத்துறதுதான் காசோலை குறுக்கு கோடுதல். அதாவது முகப்பில் குறுக்காக 2 சமாந்தரமான கோடுகளை வரைதல், வங்கியொன்றின் பெயரை எழுதுதல் அல்லது காசோலையின் கோடிடல். இதில் முக்கியம் என்ன, ஏன் குறுக்கு கோடு போட வேணும்? இந்த குறுக்கு கோட்டை யார் போடலாம்? காசோலையின் குறுக்கு கோட்டை யார் போடலாம் கேட்டால், ஒன்று வங்கியை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் பாதுகாப்புக்காக, அல்லது வாடிக்கையாளன் பாதுகாப்பாக கொடுப்பனவு செய்ய வங்கி போடாட்டி வாடிக்கையாளன் அதாவது கணக்குடையவர் பாதுகாப்பு கருதி குறுக்கு கோடு போட்டு கொடுக்கலாம். வங்கியும் போடல, வாடிக்கையாளனும் போடல, ஆனால் கைமாற்றம் செய்கிற இன்னொரு நபர் கைமாற்றும் போது அங்கே குறுக்கு கோடை இல்லை, பாதுகாப்பு செய்யணும்னா குறுக்கு கோடு போடலாம். ஆகவே ஒன்று வங்கி போடலாம் அல்லது வாடிக்கையாளன் போடலாம், 2 பேரும் போடாத போது கைமாற்றம் செய்கின்ற ஒருவர் போடலாம். காசோலையை கோடு போடக்கூடிய உரிமை 3 பேருக்கு இருக்கு. ஆனால் போடப்பட்ட குறுக்கு கோடை ரத்து செய்கின்ற உரிமை ஒரே ஒரு ஆளுக்கு தான். குறுக்கு கோடு யாரும் போடலாம், ஆனால் கோட்டை ரத்து செய்கின்ற உரிமை அந்த வாடிக்கையாளன் கணக்குரிமையாளனுக்கு மட்டுமே இருக்கு என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இனி குறுக்கு கோடலின் முக்கியத்துவம். ஒன்று, காசோலைக்கு மேலதிகமாக பாதுகாப்பு, கருமபீடத்திலிருந்து பணமாக்குறது தவிர்க்கப்படுது. அடுத்தது, குறிப்பிட்ட பெறுமதியை குறிப்பிட்ட நபரே பெறுகின்ற ஒரு தன்மை உறுதிப்படுத்தப்படுகிறது. சரி, இந்த காசோலையை குறுக்கு கோடுகின்ற தன்மை 2 வகையில் பார்க்குறோம் நாங்கள். ஒன்று, பொதுமுறை குறுக்கு கோடு. பொதுமுறை குறுக்கு கோடுன்றது 2 கோடு போடுதல் போட்டுட்டு கொடுக்கலாம், அல்லது அதை போட்டுட்டு சில வார்த்தைகள் எழுதியும் உறுதிப்படுத்தலாம். பாருங்க, 2 கோடு போட்டு கொடுக்கலாம், அல்லது கைமாற்றத்தகாத வார்த்தை எழுதி கொடுக்கலாம், பெறுவோர் கணக்கு மட்டுமென்று எழுதியும் கொடுக்கலாம் கோடு போட்டு, அல்லது 5000 ரூபா வரை ஒரு தொகையை லிமிட் பண்ணி போட்டும் கொடுக்கலாம். ஆகவே இவ்வாறு கோடு போட்டு இப்படியான வார்த்தை ஏதாவது எழுதி போட்டு கொடுத்தால் அது பொதுமுறை குறுக்கு கோடு. இந்த கோடு ஏதாவது ஒரு வங்கி பெயர் போடப்படையில், அதனால பொதுமுறை குறுக்கு கோடு. இதனிடையே குறித்த ஒரு வங்கியினுடைய பெயர் போடப்படுமா இருந்தால் அது சிறப்பு முறை குறுக்கு கோடு. அதனிடையே சில வங்கியினுடைய பெயர் போடப்படுமா இருந்தால் அது சிறப்பு முறை குறுக்கு கோடு. 2 கோடு போடலாம். இந்த கோட்டினிடையே போட்டிருந்தால், 2 கோடு மட்டும் போட்டிருந்தால் என்ன கருத்து? கருமபீடத்தில் பணமாக்க முடியாது, ஆனால் இன்னொரு ஆளுக்கு சாட்டுதல் செய்யவோ அல்லது வங்கி கணக்கில் வைப்பு செய்யவோ முடியும். ஆனால் இந்த கைமாற்றத்தகாத என்ற ஒரு வார்த்தை போடுவார்கள். கைமாற்றத்தகாத என்ற வார்த்தை போட்டால் கருத்து கைமாற்றலாம், ஆனால் எச்சரிக்கையாக கைமாற்ற வேண்டும். பெறுவோர் அதனுடைய முழு உரிமையையும் அனுபவிக்காத வகையில், அதாவது வழங்குவோருக்கு பெறுவோருக்கும் இடையில் அந்த பரிமாற்றம் நடைபெறுகின்ற போது பாதுகாப்பான முறையில் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற பெறுவோர் ஒரு எச்சரிக்கையாக அது பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கைமாற்றத்தகாதது என்ற வார்த்தை போடப்படுகிறது. அடுத்தது,
பெறுவோன் கணக்கு மட்டும் என்பது குறித்த நபர் மட்டும்தான் பெற முடியும். இன்னொரு ஆளுக்கு சாட்டில் செய்ய முடியாது. அவ உச்ச பாதுகாப்பு. கோட்டினுள் பெறுவோன் கணக்கு போட்டால் அவர்தான் அவருடைய கணக்கில் வைப்பு செய்தான் மாற்றலாமே தவிர இன்னொருவருக்கு சாட்டல் செய்யவோ கருமவிடத்தில் பணமாக்கவோ முடியாது. இதனிடையே வங்கி ஒன்றின் பெயர் போடப்படுமா இருந்தால் அது உச்ச பாதுகாப்பு, அது சிறப்பு முறை குறிக்கோடு. வங்கி ஒன்றின் பெயர் போடப்படுமா இருந்தால் அந்த நபர் தான் மாற்றலாம், அந்த குறித்த வங்கியில் கணக்கு இல்லை வைப்பு செய்தான் பணமாக மாற்றலாம். இதுதான் உச்ச பாதுகாப்பு. அவர் குறித்த நபரே அவருடைய வங்கியிலேயே பணத்தை வைப்பிலிட வேணும், அவரே பெற்றதுக்கான உறுதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என கருதினால் நாங்கள் கொடுக்கலாம். பெறுவோன் கணக்கென்று போட்டு அவருடைய வங்கியினுடைய பெயரையும் அந்த அவருடைய வங்கியினுடைய விலாசத்தையும் போட்டு கொடுத்தால் இது உச்ச பாதுகாப்பை கொண்ட ஒரு காசோலையாக அமையும். காசோலையின் புறக்குறிப்பிடுதல். காசோலையை இன்னொருவருக்கு கைமாற்றுகின்ற போது காசோலையின் பின்புறத்தில் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு கைமாற்றலின் போது 3 விதத்தில் நாங்கள் கைமாற்றலாம். ஒன்று, எனக்கு கிடைத்த காசோலையை கருமவிடத்தில் பணமாக்கும் போது காசோலையின் பின்புறத்தில் எழுதி கையொப்பமிட்டு பரிமாற்றம், அப்போ ஒரு புறக்குறிப்பு. அல்லது இன்னொருவருக்கு சாட்டுதல் செய்யும் போது எங்களுடைய பெயரை எழுதி கையொப்பமிட்டு அவருடைய பெயரை எழுதி கொடுக்குறோம், இது சாட்டுதல் செய்யும் போது. இன்னொன்று, கணக்கில் வைப்பிலிடும் போது புறக்குறிப்பிடுறோம், கணக்கிலக்கத்தை எழுதி வங்கியினுடைய பெயரை எழுதி கையொப்பமிட்டு உறுதிப்படுத்துகிறோம். அவை 3 சந்தர்ப்பத்தில் புறக்குறிப்பிடுறோம். ஆகவே புறக்குறிப்பிடு என்பது 3 சந்தர்ப்பம். 1 வைப்பிலிடும் போது, கருமபிடத்தில் பணமாக மாற்றும் போது, 3ஆம் நபருக்கு சாட்டுதல் செய்யும் போது. இந்த அடிப்படையில் நாங்கள் புறக்குறிப்பு செய்கின்றோம். காசோலை ஒன்று மறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். எப்போ காசோலை ரிட்டர்ன் ஆகும், மதிப்பிழந்து திரும்பி வரும்? ஒன்று, உங்களோட கணக்கில் பணம் இல்லாட்டி, வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லாத போது, பிறப்பிறப்பிவரே இந்த காசோலைக்குரிய கொடுப்பனை நிறுத்துங்கொண்டு ஒரு அறிவித்தலை கொடுக்கின்ற போது, அல்லது பிறப்பித்தவர் முறிந்தவர் என இனங்காணப்படும் போது, அல்லது பிறப்பித்தவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படும் போது, அல்லது நீதிமன்ற கட்டளை இந்த காசோலைக்கு பணம் கொடுக்க வேணாம் என்ற கட்டளை கிடைக்கும் போது, அல்லது காசோலை எழுதும் போது சில தவறுகள் நிகழ்ந்து விட்டால் காசோலை திரும்பும், அல்லது கணக்கு மூடப்பட்டிருந்தால் காசோலை மறுக்கப்படும். இந்த விடயங்களை, காசோலை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, அடுத்ததாக இலத்திரனியல் பண வகைகள். இந்த பண வகைகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கணனி வலைப்பின்னல் மூலமாக, இணைய வலைப்பின்னல் ஊடாக பயன்படுத்தப்படுகின்ற பல்வேறு விதமான பண வகைகளைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இலத்திரனியல் பண வகைகள். அவை இந்த இலத்திரனியல் பண வகைகளாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது கடன் அட்டை, வரவட்டை, முற்கொடுப்பனவட்டை, சிமாட் அட்டை, நுண்ணட்டைகள் என்ற போன்ற விடயங்களை நாங்கள் கூறலாம். இது சார்ந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் கூட ஏற்கனவே அந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதனுடைய அடிப்படையில் கடன் அட்டை என்றால் என்ன, வரவட்டை என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும், கடன் அட்டை என்பது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள பொருட்கள் சேவைகளை வாங்குவதற்காக குறித்த வங்கியினாலோ அல்லது வேறு நிறுவனங்களாலோ வழங்கப்படுற ஒரு அட்டை கடன் அட்டை. ஆனால் இருக்கின்ற பணத்தொகைக்கேற்ப வங்கியில் கணக்குடைய ஒருவர் இருக்கின்ற பணத்தொகைக்கேற்ப பொருட்கள் சேவைகளை வாங்குவதற்காக அந்த வங்கியினால் வழங்கப்படுற அட்டை வரவட்டை என்ற விவரங்களை அறிந்து, இது சார்பாக உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியும், இதுக்கு முன்னரும் பார்த்திருக்கின்றோம். அவை இந்த கடன் அட்டை சார்ந்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை விளங்கி கொண்டு போகலாம். ஆக இந்த நேரம் இதோட முடிவடைவதனால் இந்த பாடாலகை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பாடாலகையில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.